பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்வதை தேர்தல் பரப்புரையாக எடுத்துக்கொள்ள முடியாதென பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் 2.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த 3 ஆண்டுகளில் 2758 பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கியுள்ளதாக விமர்சித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பணிகளில் இருந்து 1 லட்சம் பேர் ஓய்வு பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் 2 ஆண்டுகளில் 6 லட்சம் பேருக்கு எப்படி வேலை வழங்க முடியும் என கேள்வி எழுப்பினார். அரசு பணிகளுக்கு நேர்முக தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தினார். பிரதமர் மோடி தமிழர்களை எந்த வகையிலும் அவமதிக்கவில்லை. ஒடிஷாவில் பிரச்சாரம் செய்யும் போது அம்மாநில அரசில் ஆதிக்கம் செலுத்தி வரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் அதிகாரியை மறைமுகமாக குறிப்பிட்டு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தனி நபரை பற்றி கூறிய கருத்து எப்படி ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிப்பதாகும். அரசியல் செய்யவே திமுக இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூறுகிறது. இது தவறு. பிரதமர் தமிழ் மீதும் திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்கள் மீதும் தமிழர்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டிருக்கிறார்.